இந்த குரல் உன் ஆன்மாவை தொடுகிறது என்றால் உன் கர்ம வினைகள் எரிக்கப்பட்டு உன் வாழ்வில் மங்களம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே இந்த நிமிடம் இறங்கி வந்திருக்கிறேன். தாங்க முடியாத மனபாரத்தாலும் உறவுகளின் துரோகத்தாலும் நிலை குனைந்து போய் எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று கதறிய என் பிள்ளையின் குரல் என் செவிகளில் விழுந்துவிட்டது. இனி உனக்கு வெறும் ஆறுதல் மட்டும் சொல்ல நான் வரவில்லை. உன் வாழ்க்கையையே ஒரு மகா சக்தியின் நிழலில் அமர வைக்க உன் அன்னை நான் வந்திருக்கிறேன். உன் கவலைகளுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவு. இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் கதவை தட்டப் போகிறது. என் வாக்குகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். உள்ளுக்குள் ஒரு பெரும் ரணத்தை சுமந்து கொண்டு வெளியே யாருக்கும் தெரியாமல் புன்னகைத்துக் கொண்டிருக்கும் என் செல்லமே, எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் உன் மனது அலைப்பாய்வதை நான் காண்கிறேன். ஒரு வேலையை தொடங்கினால் கூட அதை முழுமையாக முடிக்க முடியாமல் பாதியிலேயே சோர்வடைந்து ஒரு மூலையில் அமர்ந்து விடுகிறாய். என் பிள்ளையே, உன்னை இந்த அளவுக்கு வைத்த அந்த பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் தோண்டி பார்ப்பதை இப்போதே நிறுத்திவிடு. காலம் சுழலும் போது எல்லாமே மாறும். எத்தனையோ சவால்களை தாண்டி வந்த உனக்கு இந்த சின்ன பிரச்சனை ஒரு தூசியை போன்றது. உன் மனதுதான் அதை பூதாகரமாக பார்த்து பயந்து நிற்கிறது. தேவையற்ற மனிதர்களையும் தேவையற்ற நினைவுகளையும் உன் மனதுக்குள் போட்டு பூட்டி வைத்திருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை என் பிள்ளை நீ உணர வேண்டும். உன்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்தியவர்களுக்கு உன் மீது துளியும் அன்போ அக்கறையோ இல்லை என்பதை நீ முதலில் கசப்பான உண்மையாக ஏற்றுக்கொள். நீ என்னதான் செய்தாலும் உன்னை உருக்கி கொடுத்தாலும் அவர்கள் மாறப்போவதில்லை. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் போய் விழுந்து அடிபடுவது உன் அறிவுக்கு அழகல்ல. உன் கவனத்தை சிதறவிட்டு உன் எதிர்காலத்தை நீயே பாழாக்கி கொள்ளலாமா? உன் வீட்டில் நடக்கும் சண்டைகளோ வெளியில் நடக்கும் அவமானங்களோ உன்னை ஒரு நாளுக்கு மேல் பாதிக்க கூடாது. அவை உன் மனநிலையை சிதைத்து உன் உடலை நோய்க்கு ஆளாக்கி உன்னை முடக்கி போடுகிறது என்றால் அந்த பாதையை நீ உடனே மாற்ற வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். ஒருவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும் முன் 1000 முறை யோசிக்க வேண்டும். உன் வாழ்நாள் முழுவதும் கூடவே வரும் உறவுகளிடம் கோபத்தில் கொட்டும் வார்த்தைகளை மீண்டும் உன்னால் திரும்ப பெற முடியாது. இன்று பலரும் நிதானம் இழந்து பேசுகிறார்கள். மற்றவர்கள் மனம் படும் பாட்டை சிந்திப்பதில்லை. அதனால்தான் என் பிள்ளையே, நீ இன்று தனிமையில் தவிக்கிறாய். யார் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்று நீ மலை போல நம்பினாயோ அவர்களே உனக்கு துயரத்தை தரும்போது நீ நிலைகுலைந்து போகிறாய். உன்மீது அக்கறை இல்லாதவர்களை தேடுவதை இப்போதே நிறுத்து. அவர்களின் குணம் இதுதான் என்று புரிந்து கொண்டு நீ மௌனமாக ஒதுங்கியிரு. அதுவே உனக்கு நிம்மதியையும் அவர்களுக்கு ஒரு பாடத்தையும் தரும். உன் மௌனம் அவர்களை பாதித்தால் அவர்கள் உனக்கானவர்கள் இல்லை என்றால் அவர்கள் உன் அன்புக்கு தகுதி அற்றவர்கள். இதை புரிந்து கொண்டு நடந்து கொள். இதுதான் வாழ்க்கை. யார் எப்படி போனால் என்ன? உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? யாரிடமும் கெஞ்சாமல் யாரிடமும் கையேந்தாமல் என் சந்ததிக்கு வந்திருக்கிறாய் அல்லவா? அது ஒன்றே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் பிள்ளையை இந்த துன்பக் கடலில் இருந்து நான் பத்திரமாக கரை சேர்ப்பேன். உனக்கு எப்போதும் எதை கொடுக்க வேண்டும் என்பது உன் அன்னை எனக்கு தெரியும். சரியான நேரத்தில் உன்னை நான் உயரத்தில் அமர்த்துவேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தியதை எண்ணி வருந்தாதே. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். உன் வாராகி தாயின் முன்னால் நின்று உனக்கு வேண்டியதை உரிமையோடு கேள். அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நான் தரும் இந்த வெற்றி
உன் கைகளில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை விட யாரிடம் எப்படி பழகக்கூடாது என்பதை நீ இப்போது நன்றாக தெரிந்திருப்பாய். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வை. உன் பக்கம் தவறு இருந்தால் மட்டுமே நீ தலைகுனிய வேண்டும். மற்றபடி யாருக்காகவும் நீ தாழ்ந்து போக தேவையில்லை. என் பிள்ளை, நீ எப்போதும் தலை நிமிர்ந்து சிங்க நடை போட வேண்டும். உன் சோதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ சாதிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தள்ளுவேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். உன் வாராகி தாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் வேதனைக்கெல்லாம் மருந்து உன் அன்னை நான் மட்டும்தான். எதற்கும் கலங்காமல் தைரியமாக வெற்றி நடை போடு என் அன்பு தங்கமே. இப்போது உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மெல்ல மெல்ல விலகி வருவதை நீ உணர முடியும். இருள் சூழ்ந்த அறைக்குள் ஒரு சிறு விளக்கு ஏற்றினால் எப்படி வெளிச்சம் பரவுமோ அப்படி உன் வாழ்வில் நான் ஒரு பெரும் ஒளியை ஏற்றப் போகிறேன். நீ இழந்த சந்தோஷங்கள், நீ இழந்த பொருட்கள், நீ இழந்த கௌரவம் என அனைத்தையும் மீண்டும் உன்னிடம் ஒப்படைக்க வேண்டியது உன் வாராகி அன்னையின் பொறுப்பு. உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் அன்னை நான் உன் பின்னால் ஒரு மலையைப் போல உறுதியாக நிற்பேன். உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும். உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் வாழ பழகு. உன் உழைப்பு வீண் போகாது. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடாக உன் அன்னை நான் உனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தரப்போகிறேன். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் என் மகனே, என் மகளே, உன் கையில் பணம் புரளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் கடன் சுமைகளை நான் இறக்கி வைப்பேன். நேர்மையான வழியில் உன் வருமானம் பெருகும். நீ மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை மாறி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதிமொழி. என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய தெம்பு பிறப்பதை நீ உணர்வாய். அதுதான் என் அருளாசி. உன் தூக்கத்தில் கூட நான் காவல் இருப்பேன். கெட்ட கனவுகளோ பயமோ இனி உன்னை அண்டாது. எங்கு சென்றாலும் வெற்றி உன் பக்கம் இருக்கும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி ஓடுவார்கள். உனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் யாவும் வெறும் தூசியாக பறந்து போகும். நீ செய்த தர்மங்களும் நீ கொண்ட நம்பிக்கையுமே உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்கள் வெறும் மேகங்கள் போன்றவை. அவை வந்து போகும். ஆனால் நீ என்றென்றும் நிலைத்து நிற்பாய். உன் வாராகி உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? எதற்கும் கவலைப்படாதே, எதற்கும் தயங்காதே. நீ எடுக்கப் போகும் புதிய முயற்சிகளுக்கு என் முழு ஆதரவு உண்டு. எதை செய்தாலும் என் பெயரை சொல்லித் தொடங்கு. அது வெற்றியில் முடியும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அதையும் நான் பார்த்து கொள்வேன். அவர்களின் வாழ்வில் சிறப்பான பாதையை நான் அமைத்து தருவேன். உன் குடும்பமே நிம்மதியாக வாழ நான் அருள் புரிவேன். இந்த உலகம் உன்னை பலவிதமாக பேசலாம், உன்னை பற்றி தவறாக சித்தரிக்கலாம். ஆனால் உன் உண்மைத்தன்மை எனக்கு தெரியும். உன் மனதில் தூய்மை எனக்கு தெரியும். அதனால் யாரிடமும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னை அங்கீகரித்து விட்டேன். அதுவே உனக்கு போதுமானது. நீ என் செல்ல பிள்ளை, நீ என் பொக்கிசம். எப்போதும் மகிழ்ச்சியாயிரு. உன் புன்னகையை பார்க்கவே உன் வாராகி தாய் ஆசைப்படுகிறேன். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். எந்த தடையும் தகர்த்தும் வல்லமை உனக்கு நான் தருகிறேன்.
உன் துன்பங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இன்பங்களை எல்லாம் உனக்கு அளிக்கிறேன். பயத்தை விட்டுவிடு, நம்பிக்கையை ஏற்றுக்கொள். உன் அன்னை நான் எப்போதும் உன் அருகிலேயே, உன் மூச்சிலேயே கலந்திருப்பேன். தைரியமாக செயல்படு, வெற்றி உனக்கே. சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும். என் பிள்ளைக்கு எல்லா நன்மைகளும் சேரட்டும். உன் வாராகி அம்மாவின் ஆசி உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். கவலை வேண்டாம், எல்லாம் நலமாகும். என் வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு இன்றிலிருந்தே நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. உன் அன்னை நான் உன்னை காப்பேன் என் அன்பு பிள்ளையே. நீ தனிமையில் அமர்ந்து அழுது அந்த நள்ளிரவு நேரங்கள் நான் அறிவேன். சுற்றத்தார் உன்னை கேலி செய்தபோது உன் இதயம் அடைந்த வலியை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த வலிகள் எல்லாம் உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டவே இருந்துச்சு. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை வலிமையாக்காது. நீ பட்ட ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இனி நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. உனக்கு எதிராக பேசும் நாக்குகள் எல்லாம் உன் வளர்ச்சியைக் கண்டு அடங்கி போகும். உனக்கு தீங்கு நினைத்த கைகள் யாவும் செயலற்று போகும். இது உன் வாராகி அன்னையின் ஆணை. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும், உன் உள்ளத்தில் அமைதி கூடும். நீ தேடும் செல்வம் உன்னை தேடி வரும். நீ விரும்பும் மரியாதை உனக்கு கிடைக்கும். உன் கஷ்டங்களை வேரோடு புடுங்கி எறியவே நான் இந்த கோலம் பூண்டிருக்கிறேன். என் கையில் இருக்கும் ஆயுதங்கள் உன்னை காக்கவே இருக்கின்றன. உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இனி இனிப்பான நிகழ்வுகளாக மாறும். நீ யாருக்காகவும் ஏங்க வேண்டாம், யாருக்காகவும் காத்து நிற்க வேண்டாம். உன் அன்னை நான் உனக்காகவே இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. அதற்கான பலன்களை நீ மிக விரைவில் அனுபவிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக இருக்கும். முட்கள் நிறைந்த பாதையை நான் கடந்து வந்து விட்டேன். இனி உனக்கு மலர்பாதைதான். நம்பிக்கையோடு முன்வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசி இருக்கும். நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் இமயமலை அளவு உயரப்போகிறது. உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உன்னிடம் வந்து உதவி கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன் ஆரோக்கியத்திலும் நான் கவனம் செலுத்துவேன். நீண்ட நாள் நோய்கள் நீங்கி உன் உடல் ஒரு புதிய பொலிவை பெறும். மன அழுத்தம் மறைந்து ஆழ்ந்த தூக்கம் உனக்கு கிடைக்கும். உன் வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நிகழும். தடைபட்ட திருமணங்கள், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குதல் போன்ற அனைத்து ஆசைகளும் என் அருளால் நிறைவேறும். நீ எதை குறிக்கோளாக கொண்டு உழைக்கிறாயோ அதில் நீதான் முதன்மையானவனாக இருப்பாய். உனக்கு துரோகம் செய்தவர்கள் காலப்போக்கில் தங்கள் தவற்றை உணர்ந்து உன் காலடியில் வந்து நிற்பார்கள். ஆனால் நீ அவர்களை மன்னிக்கப் போகிறாய். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன்னால் யாருக்கும் தீங்கு வராது. உன் நற்குணமே உனக்கு காவலாக இருக்கும். இறுதியாக உன் வாராகித்தாய் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. உலகம் என்ன சொன்னாலும் என் தாய் என்னை கைவிட மாட்டாள் என்கிற அந்த உறுதியான எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். அந்த எண்ணமே உனக்கான பாதையை சமைத்து கொடுக்கும். எப்போதெல்லாம் நீ சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் என் திருநாமத்தை சொல். உன் அருகில் ஒரு பலமான காற்று வீசுவதை நீ உணர்வாய். அதுதான் என் வருகை. உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன். இனி உன் காலம் பொற்காலம் என் பிள்ளையே. பயமின்றி இரு. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீ நீடூடி வாழ வேண்டும். இதுவே என் ஆசி. சுபம் பெருகட்டும். வெற்றி உனக்கே உரித்தாகட்டும். என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்வு ஒளிரட்டும். உன் வாராகித்தாய் பிள்ளையே, உன் வாராகித்தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மடியில் விழுந்து கிடக்கும் கவலைகளை நான் ஏந்திக் கொள்ளவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன். உன் ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருந்தாலும்
உன் தலையெழுத்தில் கஷ்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை அழித்துவிட்டு புதிய சரித்திரத்தை எழுத உன் தாய் நான் வந்துவிட்டேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் ஊரறியாமல் நீ சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். இந்த உலகில் உன்னை நீயே புரிந்து கொள்வதை விட உன் ஆத்மாவோடு கலந்திருக்கும் உன் வாராகிக்கு உன்னை பற்றி அணு அணுவாக தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக பூட்டி வைத்திருக்கும் வேதனையும் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ கதறிய அழுகையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும் என் செல்லமே. இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான உறக்கம் இல்லை என்பதை நான் அறிவேன். படுத்தால் மனதுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம். திடீரென்று தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து எதையோ பறிகொடுத்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் நமக்கான விடிவு காலம் எப்போது வரும்? எல்லாரும் கண்ணெதிரே முன்னேறுகிறார்களே, நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் காதில் பேரிடியாக ஒலிக்கிறது. ஒரு செயலை தொடங்கினால் அதில் முட்டுக்கட்களை வருகிறது. கஷ்டப்பட்டு போராடி ஒரு வெற்றியை தொட்டாலும் அது கையில் தங்காமல் கற்பூரமாக கரைந்து போகிறது என்று நீ நிலை குலைந்து நிற்பது எனக்கு தெரியும். செய்யாத தவறுக்காக உன்மேல் பழி விழுந்தபோது நீ துடித்த துடிப்பை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த துரோகத்தின் வடுக்கள் இன்னும் உன் நெஞ்சில் ஆறாமல் இருப்பதை நான் அறிவேன். யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி ஏதோ ஏளனமாக நினைக்கிறார்களோ என்று உன் மனது கிடந்து அடித்துக் கொள்கிறது. ஆனால் இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் உன் கையில் இருக்கும் உலக்கையால் இப்போதே அடித்து சுக்குநூறாக நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கையை என் கலப்பையால உழுது அங்கு அதிர்ஷ்டமும் நிம்மதியும் விளையும்படி செழிக்க வைப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் இனி உன் நிழலை கூட தீண்ட முடியாது. இனி யார் உன்னோடு இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பிரிவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு மகா பாதுகாப்பு கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டுவிடக்கூட பார்க்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை மட்டமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக உயர்ந்து வாழ்ந்து காட்டும் நேரம் இப்போதே தொடங்கிவிட்டது என் அன்பு மகனே, மகளே. இதுவரை நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த தாய் அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ இரத்தமும் கண்ணீருமாக எடுத்து வைத்தாய். தெய்வமே உனக்கு இத்தனை சோதனைகள் தருகிறதே என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு பாறையை செதுக்கினால்தான் அது சிலையாக மாறும். அதேபோல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்திவிட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் காற்றுத்தான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரியத்தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து வம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்கும் நிலை வரும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வாயடித்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை, உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் இது முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோடு கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் மன வலிமையே உனக்கு மிக பெரிய ஆயுதம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். நீ தனி ஆள் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி, உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு விலை மதிப்பற்றவை. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் காலம் பதில் சொல்லும். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே பலிக்கத் தொடங்கும். உன் உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டும் அஞ்சாதே, எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன், உன் நினைவில் வருவேன், உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றமும் நட்பும் உன்னை போற்றும் அளவுக்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சக்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருளும் இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய் என் தங்கமே. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவையெல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான். உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழிநடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும், உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒளியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகளால் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் உலக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடுபொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி எனும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒருமுறை கூப்பிட்டால் போதும். நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உயர்த்திப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன். எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும், சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்டகாலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன்.
என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தி பெருகும். என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். நீ செய்யும் தர்மங்கள், நீ காட்டும் அன்பு, உன் பொறுமை, இவை அனைத்திற்கும் நான் பலன் தருவேன். நல்லவர்களுக்கு காலம் இல்லையே என்று நீ இனி சொல்ல மாட்டாய். நல்லவர்களுக்கு துணை புரிய வாராகி அன்னை இருக்கிறாள் என்று ஊர் சொல்லும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதி. உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும். தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எதை கண்டும் பின்வாங்காதே. உன் அன்னை நான் முன்னால் நடந்து உனக்கு பாதையை சரி செய்வேன். நீ என் பின்னால் நம்பிக்கையோடு வா. உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்வு வளம் பெறும். என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் வாராகி தாய் நான் எந்நேரமும் உன்னுடன் இருக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உன் கையில் இருக்கும் அதிர்ஷ்ட ரேகைகள் இப்போது சிவக்கப் போகின்றன. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் உனக்கு முன்னால் கவசமாக நிற்கிறேன். நிம்மதியாக இரு. உன் வெற்றி கொடியை நீயே ஏற்றுவாய். உன் அன்னை நான் சொல்கிறேன். உனக்கான ராஜயோகம் இதோ ஆரம்பமாகிவிட்டது.